பாதாம் மரத்திலிருந்து வடிகிற பிசின் இல்லைனா கோந்து தான் நம்ம வந்து பாதாம் பிசின்னு சொல்றோங்க. இதை பார்க்க கற்கண்டு வடிவில் இருக்கும். இந்த பாதாம் பிசின்ல 92.3% கார்போஹைட்ரேட்டும் 2.4% புரோட்டீனும் 0.8% ஃபேட்டும் இருக்குங்க. அது இல்லாம இதுல பொட்டாசியம், கால்சியம், சோடியம் அப்புறம் இரும்பு சத்துன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கி இருக்குங்க. இதை சாப்பிட்றதுனால பர்டிகுலரா ஆண்களுக்கு வந்து ஏராளமான நன்மைகள் அடங்கி இருக்குங்க. ஹாய் கைஸ், நீங்க பார்த்துட்டு இருப்பது மென்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இப்போதான் எங்க சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இதை சாப்பிட்றதுனால நம்ம உடலை நேச்சுரலாகவே கூலிங்காக வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இதை சாப்பிட்றதுனால அல்சர், அசிடிட்டி போன்ற வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து குணமாக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஜிம் போகிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். இதில் 90% கார்போஹைட்ரேட் இருக்கனால இது ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் பாதாம் பிசினை பாலில் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற மூணாவது பாயிண்ட் என்னென்னா, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுதுங்க. இந்த பாதாம் பிசினில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், புரோட்டீன் அண்ட் வந்து மினரல்ஸ் இருக்கனால இது நரம்பு மண்டலத்தோட இயக்கத்தை அதிகரிக்கவும் செய்யுது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற நாலாவது பாயிண்ட் என்னென்னா, இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் இதில் இருக்கிற புரோட்டீன் நம்மளோட தசைகளை வலிமைப்படுத்த உதவுது. அது இல்லாமல் போன்ஸ் அப்புறம் வந்து மூட்டுகளையும் வலுப்படுத்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பாதாம் பிசினில் அதிக அளவு ஜிங்க் இருக்கனால இது ஆண்களோட டெஸ்ட்ராஸ்டரோன் லெவலை அதிகப்படுத்த உறுதுணையாக இருக்குங்க. சரி, அப்போ ரெகுலராக அதிகமாக சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதாங்க. ஸோ ஒரு லிமிட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, மன அழுத்தம், ஊட்டச்சத்து குறைபாடு, ஹார்மோன் சேஞ்ச் அப்புறம் வந்து வயசாகிறதுனால ஏற்படும் முடி உதிர்வை குறைச்சி நம்மளோட உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து புதுசாக முடி வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த பாதாம் பிசின். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால இது ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தி கெட்ட கொழுப்போட அளவை வந்து குறைக்க செய்யுதுங்க. அது இல்லாமல் உடலில் ரத்தத்தோட அளவை அதிகரிக்க செய்யணும்னா கூட பாதாம் பிசினை வந்து ரெகுலராக சாப்பிட்லாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க பாதாம் பிசின் நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். அது இல்லாமல் இது எப்படி சாப்பிட்ணுன்னா, நைட் ஒரு கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு மாத்திரை அளவு இருக்க ஒரு துண்டை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வெறும் வயிற்றிலே குடிக்கலாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கிளாஸ் ஃபுல்லாக ஊறி இருக்கும். ரெகுலராக குடிக்கும்போது உடம்புல இருக்கிற சூட்டை குறைச்சி ஹேர் ஃபாலை ஈஸியாக குறைச்சிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.